எல்லாருக்கும் வணக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கரெக்ட்டா பண்றது? அப்படிங்கிற சீரிஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்டோட அடுத்த பாகத்தில நம்ம பார்க்க போறது, டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படின்னா என்ன? அத பத்தின மோர் டீட்டெயில்ஸ நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ கரெக்ட்டான நேரத்தில உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இது உங்கள் ஹரிகரன். வீடியோக்குள்ள போவோமா? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம். ஒரு யூஸ் கேஸோட. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது, அந்த கம்பெனில ஆஃபர் வாங்குனது எல்லாமே ஈக்குவலா தான் இருந்தது. சேம் அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வெறும் கம்பெனில ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டு, அவங்க ஒரு குறிப்பிட்ட மெத்தடுல அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, அவங்க 5 வருஷத்துல சேர்த்திருந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஆல்மோஸ்ட் இன்னொருத்தர விட மல்டிஃபோல்ட் பல மடங்கா இருந்தது. அது எப்படி கம்மியா சேர்த்திருந்தவரு இவர்ட்ட கேட்கும்போது, அவர் சொன்ன ரகசியம் தான், "ஐ ஹேவ் அடாப்டட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்" அப்படின்னு. அது என்ன? எப்படி? அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த ஃப்ரெண்ட் கேட்கும்போது, இந்த அதிகமா சேர்த்திருந்தவர் அவருக்கு ஒரு பார்ட்டி வச்சார். அந்த பார்ட்டில அவரு குறிப்பிட்ட விஷயங்கள் பத்தி இவர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. அப்பதான் இவருக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸோட பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிய ஆரம்பிச்சது. பட் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ங்கிறது, நீங்க உங்களோட உடம்பு பில்ட் ஆகுறதுக்கு செய்ற எக்சர்சைஸ், ரெகுலரா எக்சர்சைஸ் செஞ்சா தான் உங்க உடம்பு வந்து பலமா இருக்கும். அதே மாரி தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல இவர் ஃபர்ஸ்ட் சொன்ன மந்த்ரா வந்து கன்சிஸ்டன்சி. நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அந்த மாசம் மாசம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது தான் எனக்கு இந்த 15 வருஷம் முடிவுல இவ்ளோ பெரிய அமௌண்ட்டா வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டா கம்மியா சேர்த்திருந்தவர் என்ன பண்ணாரு, ஒன்ஸ் இன் அ இயர், ஒன்ஸ் இன் அ 2 இயர்ஸ் தான் வந்து பல்க்கா அமௌண்ட் சேர்த்து சேர்த்து அந்த பல்க் அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாரு. இதுதான் இவங்க 2 பேத்துக்கு இருக்க மொத பெரிய டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் பார்த்தோம். அவர் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின்டா பண்ணிட்டு வந்தார். கன்சிஸ்டன்சியா பண்ணாரு, டிசிப்ளின்டா பண்ணிட்டு வந்தார். அதிகமான ப்ராஃபிட் வச்சிருந்தவர். அவரோட போர்ட்ஃபோலியோல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டைவர்சிஃபைடா வச்சிருந்தார். கோல்டு ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருந்தது, பேங்கிங் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருந்தது, அவருக்கு ஹெட்ஜிங் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருந்தது. வேறஸ் கம்மியா ப்ராஃபிட் வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண முதல் தப்பு பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது. 2வது தப்பு பார்த்தீங்கன்னா, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போயிட்டு லம்ப் சம்மா அமௌண்ட்ட பல்க்கா பிளாக் பண்ணி வச்சிருந்தது. இது வந்து அவரோட 2வது டிஃபரன்ஸா இவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த டிஸ்கஷன்ல. 3வது டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 3வது பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமா சேர்த்திருந்தவரு பீரியாடிக்கல் அசஸ்மென்ட்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். அவரோட கோல்ஸ் சின்ன சின்ன கோல்ஸ் அப்டெயின் ஆகும்போது, அந்த கோல்ஸுக்குரிய அமௌண்ட் லம்ப் சம்மா ஜாயின் பண்ணும்போது, அந்த ஃபண்ட வந்து லிக்விடேட் பண்ணி அந்த கோல்ஸ அப்டெயின் பண்ணிட்டே வந்தார். வேறஸ் கம்மியா சேர்த்திருந்தவரு, நம்ம இன்னும் சேர்த்தா இன்னும் ஜாஸ்தியா பண்ணலாம், மல்டிஃபோல்டு பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அதனால அவரால மத்த கோல்ஸ அச்சீவ் பண்ண முடியல. அதே மாதிரி இவர் பீரியாடிக்கல் அசஸ்மென்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அத கரெக்ட்டா சேனலைஸ் பண்ணவும் செஞ்சார். அந்த ஃபண்டிங் இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து கரெக்ட்டா சேனலைஸ் பண்ணவும் செஞ்சார். இது மாதிரி பண்ணதுனால தான் 15 வருஷம் முடிவுல இந்த கம்மியா சேர்த்திருந்தவர விட அதிகமா சேர்த்திருந்தவர் மல்டி ஃபோல்ட் பல மடங்கு பணம் அவரால சேர்க்க முடிஞ்சது. இதனால நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஃபேக்டர் வந்து நீங்க ரெகுலரா செஞ்சே ஆகணும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளானுக்கு. அப்ஜெக்டிவ் என்னன்னு நீங்க செட் பண்ணிக்கோங்க. மைல்ஸ்டோன், கீ ரிசல்ட் அதாவது உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எதெல்லாம் மைல்ஸ்டோன், கீ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசிப்ளின்டா, கன்சிஸ்டன்சியா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியே ஆகணும். இது உங்களோட ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஒரே இன்ஸ்ட்ருமென்ட்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மென்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ டிசைட் பண்ணுங்க. அப்பதான் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆஃப் தி ப்ராஃபிட்டபிலிட்டி நெறைய கிடைக்கும். 3வது மந்த்ரா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு பீரியாடிக்கல் அசஸ்மென்ட் பண்ணாரு. ஒவ்வொரு மைல்ஸ்டோன் வரும்போதும், அந்த அமௌண்ட்ட லிக்விடேட் பண்ணி, அந்த மைல்ஸ்டோன்ஸ அச்சீவ் பண்றதுக்கு அவர் மறக்கல. இது மாரி பண்ணதுனால தான் 15 இயர்ஸ் டவுன் தி லைன் அவரால ஒரு பெரிய அமௌண்ட்ட அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அவரோட கோல்ஸ் லைஃப்ல இருக்க எல்லா கோல்ஸுமே அவரால டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கெட்டிங் இன்டூ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் ஆர் டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மென்ட். இது மாரி பண்றதுனால, நம்ம வாழ்க்கையில இருக்க கோல்ஸையும் நம்மளால அப்டெயின் பண்ண முடியுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லாம் ரைட்டு. இதுக்கு டேட்டா இருக்கா? ஏதோ நம்பர்ஸ் எதுவும் விசிபிள் நம்பர்ஸ் இருக்குமா? அதாவது ப்ரொஜெக்டட் நம்பர்ஸோ, இல்ல ரிசீவ்ட் நம்பர்ஸோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்லயே 5 வருஷத்துக்கு மாசம் மாசம் ரூ. 5000 போட்டிருந்தாங்கன்னா, எஸ்ஐபிக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு, அவங்க வந்து ரூ. 9,00,000 போட்டிருப்பாங்க. அதுவே நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 20,89,000 நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்திருக்கும். இதுவே அவர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, ஸ்டெப் அப்
ஆப்ஷன் அப்படிங்கிற மாரி. இந்த வருஷம் ரூ. 5000 போடுறேன். அடுத்த வருஷம் 5000தோட ஒரு 10% அதிகமா போடுறேன். 5500. அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா, 5500 ஒரு 10% கூட 6050 அப்படின்னு போடும்போது 15த் இயர்ல பார்த்தீங்கன்னா, 15த் இயர்ல நான் கட்டப் போறது வந்து மாசத்துக்கு 18,987 19,000ன்னு வச்சுக்கோங்களேன். 19,000 கட்டியிருந்தோம்னா, நம்ம ஸ்டெப் அப் ஆப்ஷன்ல கட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 19,00,000 6,348 வரும். இல்லன்னா 19,10,000ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு. இதுவே ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 40,15,000 வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸா வரும். ஸோ, நீங்க போடுற அமௌண்ட் எப்படி, நீங்க வெயிட் பண்ற பீரியட் எப்படி, உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகுதுல்ல, இந்த காம்பவுண்டிங் தான் வந்து இதுல இருக்கிறதுலயே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்ல முடியும். இதனால தான் எல்லாருமே இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி நெறையவே பேசுவாங்க. எஸ்ஐபிலயும் அது அப்ளிகபிள் தான். இப்படி தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஐ ஹோப் இந்த வீடியோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பத்தின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ இன்னும் ரிஃபைன் பண்ணியிருக்கும்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவ இங்க முடிச்சுக்கலாம். வீடியோ புடிச்சிருந்தா நீங்க வீடியோவ லைக் பண்ணுங்க. வீடியோவ பத்தின உங்களோட கமெண்ட்ஸையும், உங்களோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், உங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸையும் கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.